பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாண்டியன் பழனி கிட்ட சீக்கிரமா கடைக்கு வந்து சேரு, என் பசங்க மாதிரி நீயும் லேட்டா வராத அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வேகமா கிளம்புறாரு. அங்க பழனி, நீங்க போயிட்டே இருங்க மச்சான், நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது வெளியில அப்பத்தா உட்காந்துருக்காங்க. இங்க அப்பத்தா பழனிய கைசைகை காமிச்சு கூப்பிடுறாங்க. என்னடா இவ்வளோ சீக்கிரமா கடைக்கு போயிட்டு இருக்க, கொஞ்சம் இங்க வா, உன்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு செய்கை காமிக்க உடனே பழனி, இருங்கம்மா, மச்சான் போயிட்டாரான்னு பார்த்துட்டு அப்புறமா வரேன், நான் மட்டும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா மச்சான் ரொம்பவே கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லி அங்க பாண்டியன் கிளம்புனதுக்கு அப்புறமா மெதுவா அங்க அப்பத்தா கிட்ட பேசுறதுக்காக போறாரு. அங்க அப்பத்தா ஏற்கனவே காலையில முத்துவேலும் சக்திவேலும் அந்த பழனி நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம கூடயே இருந்தா அவனுக்கும் நல்லபடியா பொண்ணு பார்த்து அவனுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தெல்லாம் முடிச்சிடலாம்ல, அதனால பழனி கிட்ட சொல்லி புரிய வைங்க, அவனை நம்ம வீட்டுக்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதால இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்பத்தா பழனியை கூப்பிட்டு புரிய வச்சு, இன்னும் எத்தனை நாள் தான் பாண்டியனுக்கு எடுபடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்ப, இங்க அண்ணங்க கூட வந்து இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரமா பழனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிடுது. இந்த விஷயத்த பத்தி பழனி கிட்ட பேசுறதுக்காக தான் அப்பத்தா அங்க பழனியை கூப்பிட்டுருக்காங்க. அங்க போன பழனி, என்னம்மா நான் கடைக்கு போகணும், பார்த்தல மச்சான் என்ன சொல்லிட்டு போறாருன்னு, சீக்கிரமா கடைக்கு வரலனா அப்புறம் ரொம்ப திட்டுவாருமா, நான் வேணா கிளம்பட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு அப்பத்தா, அட இருடா பழனி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன், நீ என்னவோ நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா கடைக்கு போகணும், மச்சான் திட்டுவாருன்னு என்கிட்ட அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே இருக்கியே, கொஞ்சமாவது அம்மா சொல்றத கேளுடா பழனி. இங்க நம்ம வீட்டில் உள்ள யார் பேச்சையும் கேட்காம கோமதி அவளா முடிவெடுத்து கல்யாணம் பண்ண போய் இப்போ வரைக்கும் கோமதியோட முகத்தை பார்த்து சந்தோஷமா என்னால பேசக்கூட முடியல. அதே தப்ப ராஜியும் செஞ்சு இப்ப அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வரவும் முடியல, இங்க எங்ககிட்ட பேசவும் முடியாத நிலைமையில இருக்காங்க. நீ என்னடானா நீயாவது நல்லபடியா எங்க சொல் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆவன்னு பார்த்தா இப்ப வரைக்கும் பாண்டியன் கடையிலேயே வேலை செஞ்சிட்டு இருக்கியே, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நீ பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துரு, உன் 2 அண்ணன்களும் உனக்கு நல்ல வசதியான பொண்ணு பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நீ விருப்பப்பட்டு பாண்டியன் வீட்டில் இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை என்ன செய்கிறாங்க, எவ்வளோ சம்பளம்னு கேட்டால் உன்னை பற்றி நாங்கள் என்னடா சொல்ல முடியும், பாண்டியன் கடையிலேருந்து உனக்கு பணம்னு எதுவும் தரதில்ல, சம்பளம்னு நீ வாங்குறதும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நல்ல பொண்ணா உனக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம குமாருக்கும் ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு, பொண்ணு வீட்டுக்காரங்க இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி உன்னை விட சின்ன பசங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிட்டே இருக்கு பழனி, உனக்கு வயசாகிட்டே போகுது, சீக்கிரமாக கல்யாணம் ஆக வேண்டாமா? ஓ கல்யாணத்தை பார்த்துட்டு நான் கண்ணு மூடினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் நீ தான் என் சொல் பேச்சை கேட்காம பாண்டியனோட வீட்டில் தான் இருப்பேன், அவரோட கடையில் தான் வேலை செய்வேன்னு ஒத்த காலில் நிற்கிற, கொஞ்சமாவது அம்மாவோட பேச்சை கேளு பழனி அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்காங்க அப்பத்தா. அதுக்கு பழனி, இதை பற்றி பேச தான் என்னை கூப்பிட்டீங்களாமா? நீங்கள் எல்லாரும் இங்கே கோமதி அக்கா செஞ்ச தப்புக்கு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டீங்க, கோமதி அக்கா கிட்ட யாரும் நீங்கள் பேசுறதில்ல, நானும் அப்படி அக்கா ஒதுக்கி வைக்க முடியுமா? உறவுன்னு இப்போ கோமதி அக்கா கூட இருக்கிறதே நான் மட்டும்தான், நானும் என் கல்யாணத்துக்காக நான் அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தா கோமதி அக்காவோட மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டாமே. பாண்டியன் மச்சான் கடையில் நான் விருப்பப்பட்டு தான் வேலை செய்கிறேன், அவர் எனக்கு சம்பளம் கொடுக்கணும், இல்லை அவர் என்னை நல்லா பார்த்துக்கணும், அவர் காசு கொடுக்குறத வச்சு நான் சீக்கிரமாக கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ற ஆசையிலலாம் வேலை பார்க்கல, எனக்கு என் மாப்பிள்ளைங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். கதிர், செந்தில், சரவணன்னு என்னதான் 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்தாலும் எவ்வளோ ஆசையாக மாமா மாமான்னு என் கூட உட்காந்து பேசுறது, என்கிட்ட சிரிச்சு பழகுறதுன்னு அதை தாம்மா நான் விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம அண்ணன்க எப்போ பார்த்தாலும் உருன்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் வந்து நான் இருக்கிறதா? மச்சானும் என்னை திட்டுவாரு தான், ஆனாலும் என் மேலேயும் பசங்க மேலேயும் அவருக்கு இருக்கிற அக்கறை மாதிரி வேற யாருக்குமே கிடையாது. ஏன் என் கூட பிறந்த அண்ணன்க கூட என்னை அப்படி பார்த்துக்க மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி மச்சான் வீட்டை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீட்டில் வந்து இருக்கிறது? எனக்கு என் அக்காவும் மச்சானும் தான் முக்கியம். உன்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன்ல, அப்புறம் என்ன, எனக்கு மச்சானே சீக்கிரமா பொண்ணு தேடி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பாரு, அது வரைக்கும் நீ இருந்து உன் பேரன் பேத்திங்க சந்தோஷமா கல்யாணம் முடிஞ்சு வாழ்றதெல்லாம் கண்குளிர பாருமா. என்னை பற்றியே நீ யோசனை பண்ணிட்டு இருக்காத, எனக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக கல்யாணமாக தான் போகுது, அதனால நான் இந்த வீட்டில் வந்து இருப்பேன் அப்படின்ற கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காம எனக்கு பாண்டியன் மச்சானே பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு, அதான் அங்கே சரவணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ மீதியாக இருக்கிறது நான் மட்டும்தானே, அதனால் எல்லாத்தையும் மச்சான் பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாதம்மா. இதை நான் உன் பையன்க கிட்டலாம் சொன்னதா சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் சொல்லிடு, எக்காரணத்து கொண்டும் அக்கா வீட்டை விட்டு நான் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு பழனி சொன்னதை கேட்டு அப்பத்தா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க.
என் பேரன்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆக போகுது. ஆனா நீ ஒருத்தன் தாண்டா இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்க. நீயும் உன் வாழ்க்கையை தொடங்கி நல்லபடியா வாழ்ந்தனா அதை பார்த்துட்டு நானும் உங்க அப்பா கூடயே போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்ல, உடனே பழனி, நீ பார்க்கதாம்மா போற, சீக்கிரமா எனக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது. ஆனா எனக்கு பொண்ணு தேடுற வேலை உன் பசங்களுக்கு கிடையாது. அதை அக்காவும் மச்சானும் பார்த்துப்பாங்க. இப்போ எனக்கு கடைக்கு கிளம்பணுமா, ரொம்ப நேரம் ஆகுது. லேட்டாக போனால் மச்சான் திட்டுவார். அதான் குமாருக்கு வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதை பற்றி யோசனை பண்ணுமா. நல்லபடியாக குமாருக்கும் பொண்ணு கிடச்சி கல்யாணமானா எனக்கு சந்தோஷம் தானே. ஆக மொத்தத்தில் இங்கே நம்ம அண்ணன்களோட வீட்டில் சீக்கிரமாகவே கெட்டி மேலே சத்தம் கேட்க போகுது. அதானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நீ இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்க பாத்தியா, எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. என்னை பற்றி நீ கவலைப்படாதம்மா. நான் எங்கள் வாழ்க்கையை அக்காவோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. சரிம்மா, நீ அழுதுட்டு இருக்காத, உள்ளே போ, நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்கேருந்து கடைக்கு கிளம்பி போகிறாரு. இங்கே அப்பத்தாவும் பழனியும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வாசலில் நின்று கோமதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம அம்மா பழனிக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க. பழனியும் நல்ல அம்மா கிட்ட பேசுகிறான். ஆனால் நான் தான் இப்படி கல்யாணம் முடிஞ்சு வந்து இங்கே எல்லாரையும் தூரமாக நின்று பார்க்க வேண்டியதாக போச்சு. அப்படி என்ன விஷயத்தை பற்றி தான் இவங்க 2 பேரும் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு புரியலையே. இந்த பழனி வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கோமதி. இங்கே கோமதி, டே பழனி, இன்னுமா நீ கடைக்கு போகலை? நீ அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு உங்கள் மச்சானுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்டா, ஒழுங்கா கடைக்கு கிளம்பு அப்படின்னு கோமதி சொல்ல, உடனே பழனி, அக்கா நான் கடைக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். நம்ம அம்மா தான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதான் என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறம் மெதுவாக கடைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேங்க்கா அப்படின்னு சொல்ல, இங்கே கோமதி, ஆமாடா பழனி, அப்படி என்ன முக்கியமான விஷயத்த உன்னை மட்டும் கூப்பிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு அக்கா கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க, இந்த பழனி சிரிச்சுக்கிட்டே, அது என்னக்கா பெரிய விஷயம் உன்கிட்ட மறைக்கிறதுக்கு, உன்கிட்ட சொல்லாத ஏதாவது விஷயம் இருக்கா என்ன? அது ஒன்றும் இல்லை, நம்ம குமாருக்கு ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கான். சீக்கிரமாகவே குமாருக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, உன்னோட சின்ன பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீயும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னா பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துரு. பாண்டியன் உனக்கு பொண்ணெல்லாம் தேட மாட்டாரு. அவர் கடையிலேயே இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இருக்கியே, உனக்கு என்ன சம்பளமாக கொடுக்குறாரு அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் நான் உங்களை விட்டு கொடுக்கலக்கா. நான் இருந்தால் கோமதி அக்கா வீட்டில் தான் இருப்பேன். மாமா கிட்ட தான் வேலை செய்வேன். எனக்கு கல்யாணத்தெல்லாம் அவங்களே பண்ணி வைப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்கன்னு உன்னையும் மச்சானையும் விட்டு கொடுக்காம பேசிட்டு வந்துட்டேன்க்கா. நான் இப்போ ஒரு நல்ல வேலையில் இல்லையா, எனக்குன்னு சுயமாக சம்பளம் எதுவும் இல்லையா, அதனால் பொண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நம்ம சக்திவேல் முத்துவேல் அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். அப்படி அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நான் அவங்க வீட்டுக்கே போகணுமா, உங்கள் கூட நான் இருக்கக்கூடாதான். இதை சொல்கிறதுக்காக தான் அம்மா மெதுவாக என்னை கூப்பிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, இங்கே கோமதி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. டேய் பழனி, நீயும் என்னை விட்டு போயிடுவியோன்னு ஒவ்வொரு நாளும் நான் யோசனை பண்ணிட்டு தான்டா இருக்கேன். ஏன்னா எனக்கு உறவுன்னு நீ மட்டும்தான் என் கூட இருக்க. நான் வேண்டான்னு சொல்லி அம்மா மட்டும் இல்லாமல் அண்ணன்களும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் ஆசைப்பட்டாலும் அவங்கக்கிட்ட போய் பேசவும் முடியாது, அவங்கக்கிட்ட பாசமாக பழகவும் முடியாது. ஆனாலும் நீ என்னை விட்டு கொடுக்காம பேசியிருக்க பாத்தியா. உன் மச்சாங்கிட்ட சொல்லி சீக்கிரமாக உனக்கு பொண்ணை பார்த்து நானே கல்யாணத்தை செஞ்சு முடிக்கிறேன்டா. நீ எப்பயும் என் கூட இருக்கணும். அவன்க என்னடா உனக்கு வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறது. அதான் நானும் மச்சானும் உன் மாப்பிள்ளைங்களும் இருக்கோம்ல, உடனடியாக உனக்கு பொண்ணை பார்க்குறோமா இல்லையான்னு பாருன்னு சொல்ல, அதுக்கு பழனி, நீ பொண்ணை பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும், நான் கடைக்கு கிளம்புறேன். இல்லைனா மச்சான் பேசுகிற பேச்சுக்கு என்னால் நின்று பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி சிரிச்சு பேசிட்டு கடைக்கு கிளம்புறாரு. இங்கே தங்கமயில் சரவணன் மேலே கோபமாக இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எந்த வேலையும் பார்க்காம ரொம்ப சோகமாக ரூம்லேயே இருக்காங்க. வீட்டில் உள்ள மற்றவங்களும் தங்கமயில் தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் இல்லை, தங்கமயில எந்த விஷயத்துக்கும் கூப்பிடவும் இல்லை. இங்கே மீனா ராஜிக்கிட்ட, எத்தனை நாள் ஆச்சு ராஜி நம்ம இப்படி சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே கோலம் போட்டு, இந்த மயிலக்கா வந்ததும் வந்தாங்க, நாம செய்கிற வேலை எல்லாத்தையுமே அவங்களே செய்கிறேன்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தையும் கெடுத்துட்டாங்க. போ, இங்கே கோலம் போட வந்தா இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, இல்லை போய் சமையல் செய்ய உதவி செய்யலான்னு பார்த்தா போங்குங்க நானே உங்களுக்கு எல்லா சமையலும் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. வெளியில் ஏதாவது பதார்த்தத்தை வாங்கி சாப்பிட்டா வெளியில் உள்ளதெல்லாம் வாங்கி சாப்பிடலாமா, நானே உங்களுக்கு செஞ்சு தர மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் என்ன செஞ்சாலும் தப்பு சொல்கிற இந்த மயிலக்கா இன்னைக்கு தான் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக ரூமில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு ராஜி, நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான்க்கா இருக்குது. நாம் ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது கூட இடையில வந்து தொணன்னு பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி செய்யும்போது எனக்கு மயிலக்கா மேலே அவ்வளோ கோவம் வரும். ஆனால் இன்னைக்கு என்னவோ தலைவலின்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு மீனாவும் ராஜியும் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே கோலம் போடுறதுக்காக தண்ணி தெளித்து கோலம் போட்டு ரொம்ப ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த குமார், பைக்கில் வந்த குமார் இவங்க போட்டிருந்த கோலத்து மேலேயே பைக்கெல்லாம் விட்டு அவங்க போட்ட அழகான கோலத்தை களைச்சி விட்டது மட்டும் இல்லாமல், ஏ ராஜி,
நம்ம குடும்பத்தையே வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி வெளியில உட்காந்து பல்ல காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கியா ராஜி? உன்னை பார்க்க பார்க்க சந்தோஷம் இல்லை, பயங்கர கோவம் மட்டும்தான் வருது. நீ இப்படி எதிர் வீட்டில் வந்து இருக்க பாத்தியா? போனதே போன கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிருக்கலாம்ல. இப்படி எங்க எதிரிலேயே வந்து நிற்கும் போது உன்னை பார்க்கும் போதெல்லாம் கடுப்பாக தான் ஆகுது ராஜி. அதெல்லாம் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? நீ செஞ்ச செயலால நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் இன்னும் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா நீ என்னவோ சந்தோஷமா இருக்கியா? உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு நீ நல்லா வாழ்றத கண்குளிர பார்க்கணும்னு நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஆனா நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே ஏமாத்தி கதிர் கூட ஓடி போய் எங்களுக்கு அவமானத்தை தேடி தந்தது மட்டும் இல்லாம இப்படி எதிர் வீட்டில் வந்து இருக்க பாத்தியா? உன்னெல்லாம் நாங்க வாழ்நாள் முழுக்க மன்னிக்க போறதே இல்லை. எப்படி உன் மாமியார் அந்த பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் உள்ள யார் முகத்துலையும் முழிக்க முடியாமல் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீ வாழ்நாள் முழுக்க எங்கள் முகத்தில் முழிக்கவும் முடியாது, எங்கள் கூட நீ சந்தோஷமாக இனி பேசி சிரிக்கவும் முடியாது அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காரு. இங்கே மீனா கூட நல்லபடியாக பேசி சிரிச்சிட்டு இருந்த ராஜி குமார் இப்படி பேச பேச திட்ட திட்ட ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மீனா, என்னங்க நீங்கள் அவள் அழுகிறத பார்த்தும் மேலும் மேலும் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் வழியை பார்த்துட்டு பேசாமல் போங்க. நீங்கள் ராஜிக்குன்னு பார்த்த மாப்பிள்ளையை விட கதிர் எந்த விதத்துலையும் குறைஞ்சவனே கிடையாது. ராஜியும் கதிரும் ரொம்ப சந்தோஷமா எங்க வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராஜியே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குன உங்க குடும்பத்துக்கிட்ட ராஜி எதுக்காக பேசணும்னு வரணும்? நீங்க யாரும் ராஜிக்கு தேவையில்லை, கதிர் மட்டுமே போதும். உங்க வேலையை பார்த்துட்டு முதல்ல போறீங்களா அப்படின்னு மீனா கோவமா திட்டுறாங்க. உடனே குமார், எனக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாம் செய்யறாங்க, ஆனா ஒன்ன மாதிரினா யாருக்கும் தெரியாம ஓடி போக போறதில்ல. நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு பெருமை தேடி தர போற ராஜி. நீ நம்ம குடும்பத்துக்கு தேடி கொடுத்த அவமானம்ன்ற கரையை துடைக்கிறதுக்காக எனக்காக ஆடம்பரமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு ஊரே மெச்சுற அளவுக்கு என்னோட கல்யாணத்தை நம்ம குடும்பமே நடத்தி காட்ட போறாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைன்னு என்னை புகழ போறாங்க. நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லையே. என் கல்யாணத்துக்கு வரக்கூட உனக்கு எந்த விதத்துலையும் தகுதியே இல்லை ராஜி. பேசாம ஓரமா நின்று என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வேகமா தன்னுடைய பைக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு குமார். குமார் பேசின பேச்செல்லாம் கேட்டு ராஜி மனசு தாங்காம அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் நம்ம அண்ணன் குமாருக்கு கல்யாண ஏற்பாடு செய்யறாங்க, ஆனா இது எல்லாத்தையும் பக்கத்துல நின்று என்னால கொண்டாட முடியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்கும் போது மீனா, என்ன ராஜி, எவ்வளவோ பார்த்துட்டேன், உங்க அண்ணன் பேசின பேச்சுக்கா இப்படி அழுதுட்டு இருக்க? சீக்கிரமாவே உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னையும் கதிரையும் ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போக தான் போறாங்க. நீங்களும் அவங்க கிட்ட நல்லபடியா பேசதான் போறீங்க. அந்த நாள் சீக்கிரமா வரதான் போகுது, நீ அழாத ராஜி அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜி, இல்ல மீனாக்கா, எங்க அண்ணன் பேசுனதுல எந்த தப்புமே இல்லையே. நான் செஞ்ச தப்பால தானே எங்க அப்பா என்கிட்ட பேசாம, எங்க அம்மா என்கிட்ட பேச விரும்பியும் பேச முடியாம தவிக்கிறது. எங்க அப்பா தூரத்துல நின்று என்னை பார்த்து நான் நல்லா இருக்கனா இல்லையான்னு கணிக்கிறது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நான் மட்டும் அவங்க பேச்சை கேட்டு நல்லபடியா எனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா நானும் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. நான் செஞ்ச தப்பால தான் எங்க அண்ணன் இப்படி கோவப்பட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்படுறாங்க ராஜி. இங்க ரூம்ல இருக்க ராஜி குமார் பேசுனதையே நினச்சி பார்த்து கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் கதிர் ராஜி ரொம்ப அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு ராஜி, வீட்டில் யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களா? என்ன விஷயம்? பார்க்கும் போதெல்லாம் எதை பற்றியாவது யோசிக்கிற, இல்லை கண் கலங்கி அழுகிற, என்ன ஏதுன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் எனக்கு எப்படி தான் தெரிய வரும் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது மீனா மெதுவாக அங்கே ரூம்குள்ளே போயிட்டு, கதிர் தம்பி, நீங்கள் ராஜிக்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே குமார் பேசின எல்லாத்தையுமே இங்கே கதிர்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல, வீட்டில் எவ்வளவோ குமார்கிட்ட எடுத்து சொன்னேன் உன் வேலையை பார்த்துட்டு போன்னு. ஆனால் பாவம் அவ்வளோ நேரமாக பேசி சிரிச்சிட்டு இருந்த ராஜியை அழ வைக்கிற மாதிரி குமார் ரொம்பவே திட்டிட்டு போயிட்டான். அதான் ராஜி யோசனை பண்ணி அழுதுட்டு இருக்கா. நீ அவளுக்கு ஆறுதலாக இருக்கணுமே தவிர்த்து இப்படி திட்டிட்டு இருக்கக்கூடாது கதிர் அப்படின்னு மீனா சொல்ல, இதை கேட்ட உடனே கதிருக்கு ரொம்ப கோவம் வருது. நானும் ராஜியும் யாரோட விஷயத்துலையும் தலையிடுறதும் இல்லை, யார்கிட்டையும் போய் பேசுறதும் இல்லை. அப்புறம் இந்த குமார் ஏன் தேவையில்லாம ராஜி அள வச்சுட்டு இருக்கான்? அந்த குமாருக்கு ஏற்கனவே நான் கொடுத்தது பத்தலை போல, அதனால தான் மறுபடியும் மறுபடியும் வந்து இப்படி பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கான். போறவன் அவன் பாட்டுக்கு போக வேண்டியதானே. ராஜி ஏன் இப்படி வேதனைப்படுற மாதிரி பேசிட்டு போறான் அப்படின்னு கோவப்படுறாரு கதிர். கதிர், நான் இப்ப வெளியில போயிட்டு வர ராஜின்னு சொல்ல, இங்க ராஜி, வேண்டாம் கதிர், எங்க அண்ணன் தானே என்ன திட்டினா, அவனுக்கு அந்த உரிமை இல்லையா என்ன? இதை பெரிய பிரச்சனையாக்காம இதோட விடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கதிர், நான் உன்னோட புருஷன், நீ கண் கலங்கி நின்னா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இப்படியே அந்த பிரச்சனையை விட்டா மறுபடியும் மறுபடியும் அந்த உங்க அண்ணன் குமார் இப்படி தான் உன்னை வெறுப்பேற்றி பார்ப்பான். அதுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டினா மட்டும்தான் உங்க அண்ணன் குமார் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை அங்கே பார்க்கறதுக்காக முத்துவேல் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்ப, அங்கே ஏற்கனவே காலையில் முத்துவேலுக்கு ஃபோன் பண்ண மாதிரியே
கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு பொண்ணு வீட்டார் சொன்னதால் அங்கே குமாரை பார்க்க அங்கே பொண்ணு வீட்டார் எல்லாருமே முத்துவேல் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே முத்துவேலும் சக்திவேலும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியாவது நம்ம பையன் குமாருக்கு ஒரு நல்ல இடத்துல சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையுமே நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கோவமாக போன கதிர் அங்கே உட்காந்துருந்த குமாரை இழுத்து அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாத கதிர் ரொம்ப கோவமாக வீட்டுக்குள்ளே போனதால் குமாரை கோவத்தில் பலார் பலார்னு 2 வச்சு, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, உன் வீட்டுக்கு வந்தேன்னா உன் வீட்டை பார்த்து வர வேண்டியதானே, எதுக்குடா என் பொண்டாட்டி ராஜி அள வச்ச, ராஜி ஒன்றும் இப்போ உன் தங்கச்சி இல்லை, இஷ்டப்பட்ட நேரத்தில் அவளை வந்து திட்டிட்டு போகிறதுக்கு, ராஜி என்னோட பொண்டாட்டி, அந்த மரியாதையை நீ கொடுத்து தானே ஆகணும், அவ கூட நீ பேசலனாலும் பரவாயில்ல, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இருக்க வேண்டியதானே, நீ பேசின பேச்சால என் பொண்டாட்டி ராஜி கண் கலங்கி அப்படி அழுதுட்டு இருக்கா, உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை, ஏற்கனவே என்கிட்டையும் என் அண்ணன்கிட்டையும் வாங்கி கிட்டிக்கிட்டெல்லாம் பத்தாதா, மறுபடியும் மறுபடியும் ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நாங்கள் எல்லாரும் ஒதுங்கி தானே போயிட்டு இருக்கோம், உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கோவமாக போயிட்டு செம்ம போடு போட்டு நல்லா வெளுத்து வாங்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சக்திவேலும் முத்துவேலும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க, தேவையில்லாமல் இந்த கதிர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவமா, டே கதிர் மரியாதையா வெளியில போடா, ஏன் பையன் மேலே கை வைக்க நீ யாருடா, அவன் ராஜியை அப்படி தான் பேசுவான், எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தின ராஜியை நாங்கள் பேசாமல் வேறு யாருடா பேச முடியும், முதல்ல நீ வெளியில் போ, இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் கதிருக்கு தெரியுது இங்கே வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதை பார்க்காம இப்படி குமார் மேலே கை வச்சிட்டோமே அப்படின்னு உணர்றாரு. இங்கே வேற வழியே இல்லாமல் குமாரை அப்படியே விட்டுட்டு ரொம்ப கோவமாக கதிர் வெளியில் வர மீனாவும் ராஜியும் அங்கே வீட்டுக்கு போன கதிர்க்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு பதட்டமாக வெளியில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னு தெரியாமல் திடீர்னு அங்கே வீட்டுக்குள்ளே போன கதிர் பெரிய பிரச்சனை செஞ்சதால் பொண்ணு வீட்டுக்காரங்க எங்களுக்கு என்னவோ இந்த விஷயத்தை இப்போ பேச வேண்டான்னு தோணுது, கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு நாங்கள் வீட்டில் போய் ஒரு முடிவு எடுத்துகிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் நல்லாவே தெரியுது இந்த கதிர் வந்து பிரச்சனை பண்ண போய் தான் இவங்க விருப்பம் இல்லாமல் எந்திரிச்சு போகிறாங்க போல அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனாலும் குமார் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் அங்கே யாரோ வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்க, இந்த குடும்பத்தில் சம்மந்தம் வைக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க கிளம்பிடுறாங்க. நம்ம பையன் குமாருக்கு அங்கே இங்கன்னு வரம் தேடி அலைஞ்சோம், இவங்க தான் நல்லபடியாக பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி வீடு தேடி வந்தாங்க, ஆனால் அதையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுற மாதிரி இந்த கதிர் வீடு தேடி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சு இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் இப்படி கோச்சிக்கிட்டு வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சே, என் பையனுக்கு இனி எப்படி ஒரு நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க. இதெல்லாம் யோசனை பண்ண குமார், அதான்ப்பா அப்போவே சொன்னேன், இந்த கதிரையும் பாண்டியன் வீட்டில் உள்ள யாரையும் சும்மா விடவே கூடாதுன்னு, இப்போ பார்த்தீங்களா என்னோட கல்யாணத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்த கதிர் பண்ணிட்டு போயிருக்கான்னு, இனி நீங்கள் தடுத்தாலும் அந்த கதிரையும் அவன் அண்ணன் தம்பிங்களையும் நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு குமார் வீரவசனம் பேசிகிட்டு இருக்க. உடனே அப்பத்தா அட சும்மா இருடா குமார், அங்கே கதிர் வந்து உன்னை 2 போடு போட்டதில் எந்த தப்புமே இல்லை, அங்கே கோலம் போட்டுட்டு இருந்த ராஜியை எதுக்காக தேவையில்லாமல் வம்பிழுத்த, அவள் மனசு வேதனைப்படுற மாதிரி ஏன்டா பேசினேன், என்னதான் ராஜி நம்ம குடும்பத்துக்கு எதிராக அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் ராஜி உன்னோட தங்கச்சி, அதை கூட மனசில் வச்சுக்காம இப்படியா பேசிட்டு வருவேன், ஆனாலும் கதிர் தம்பி ராஜியை விட்டு கொடுக்காம ராஜி என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உன்னை வந்து வெளுத்து வாங்கிட்டு போயிருக்கான், இதில் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே, இப்பயாவது ஒழுங்காக புரிஞ்சு நடந்துக்கோ, உனக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் போய் வாய் கொடுக்காம தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துட்டு வராமல் இரு, அப்போ தான் உங்கள் அப்பாவும் உங்கள் பெரியப்பனும் நினைக்கிற மாதிரி நல்லபடியாக உனக்கு கல்யாணம் நடக்கும், இல்லைனா இப்படியே நீ பழனி மாதிரியே அலைய வேண்டியதுதான், உனக்கும் நல்ல இடத்துல ஒரு பொண்ணு பார்த்து சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சுட்டு என் பையன் பழனிக்கு ஒரு நல்ல வரனை தேடலான்னு பார்த்தா எங்கடா விடுற, நீ எப்பயும் சும்மாவே இருக்க மாட்ட போல, டேய் குமார் நீ என்னைக்கும் திருந்த போகிறதே இல்லை அப்படின்னு அப்பத்தா வாய்க்கு வந்தபடி குமார் செஞ்ச செயலால் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு குமார் அப்பத்தா கிட்ட, என்னப்பத்தா நீங்கள் அந்த ராஜிக்கும் கதிர் பயலுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நான் அப்படி என்ன தப்பு தான் பண்ணேன், ராஜி செஞ்ச தப்புக்கு தானே திட்டிட்டு வந்தேன், அதுக்காக என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கும் சீக்கிரமாக நல்லபடியாக கல்யாணம் ஆக தான் போகுது, முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இங்கே எங்கள் கூட எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸ்பெஷலாக அந்த கதிரை விட்டு கொடுக்காமல பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாரு குமார். இங்கே ராஜியோட அம்மா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு கோவமாக இப்படி இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது அப்பத்தா, நீ எதுக்கு கண்ணை கசக்கிட்டு நிற்கிற, கொஞ்சம் சந்தோஷமா இரு,
ராஜிக்கு ஒண்ணுனா கதிர் எவ்வளோ கோவப்பட்டு வந்து இன்னைக்கு குமாரை வெளுத்து வாங்கினான்னு பார்த்தல, இதுலயே தெரியலையா உன் பொண்ணு ராஜி சந்தோஷமா இருக்கா? நீ ஏன் பார்த்து ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் கதிர் மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு மருமகனா கிடைச்சிருக்கவே மாட்டான். உன் பொண்ணு ராஜி அங்க பாண்டியன் வீட்டுல கதிர் கூட சந்தோஷமா இருக்கிறான்னு நினைச்சு சந்தோஷப்படாம இங்க நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி ஏன் கண்கலங்கிட்டு இருக்க அப்படின்னு ராஜியோட அம்மாக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க மீனா சிரிச்சுக்கிட்டே ராஜி கிட்ட, என்ன ராஜி, நான் அன்னைக்கு நீங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு என்னவோ இங்க கதிரை பார்க்க பாவமா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சியே. இப்ப பாத்தியா உனக்கு ஒண்ணுனா கதிரால தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் பார்த்தா கதிருக்கு உன் மேல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மீனா சொல்லிட்டு இருக்காங்க.